26 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளியம்பட்டு கிராமத்துக்கு பக்கத்துல பழங்கற்காலத்தை சேர்ந்த மிக பெரிய பாறைக்கு மேல போக போறோம். இந்த பாறைக்கு மேல எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்க, எதற்காக இந்த பாறையை பயன்படுத்தினாங்க, அவங்க நமக்காக விட்டு சென்ற வரலாற்று தடயங்கள் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க பாக்குற இந்த பாறைகள் பூமி உருவான ஆரம்ப கால கட்டத்தில் 250 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. ஆனா நம்ம வாழுற இந்த பூமி 454 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு. நீங்க பாக்குற இந்த பாறைகள் உடைக்கப்பட்டிருக்கு. எந்த காரணத்துக்காக உடைத்திருக்காங்கன்னு தெரியல, இல்ல தானா விரிசல் ஏற்பட்டு உடைந்திருக்கான்னு தெரியல. இனிமேலாவது இந்த பாறைய பாதுகாப்பா பாத்துக்கணும். பழங்கற்காலம் என்பது சுமார் 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறிப்பாக வட தமிழக பகுதிகளான விழுப்புரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் சுமார் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் அத்திரம்பாக்கம் போன்ற இடங்களில் கிடைத்திருக்கு. இங்க நிறைய மலைத்தொடர்களும் நீர் ஆதாரங்களும் இருக்கு. முக்கியமா நீர் ஆதாரங்களான ஏரி, ஆறு போன்ற இடங்களில்தான் பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. நீங்க பாக்குற இந்த பாறைக்கு மேல நிறைய பாறைகள் இருக்கு. அதே சமயம் இந்த பாறையோட தரைதளத்தில் ஒரு சில நீர் தேங்கும் பள்ளங்கள் காணப்படுது. இங்க இருக்கக்கூடிய பள்ளங்கள் இயற்கையாகவோ அல்லது கற்கால மனிதர்களாலும் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஒரு வழியா நம்ம தேடி வந்தது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த பாறைகளில் இருக்கக்கூடிய இந்த தடயங்கள் பழங்கற்கால மனிதர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கூர்மையாக இந்த பாறையின் மேற்பரப்பை சாணைக்கல்லா பயன்படுத்தி இருக்காங்க. தங்களுடைய கற்கருவிகளை கூர்மைப்படுத்த ஏன் பாறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, கற்கருவிகளை செதுக்கும் போது அதன் முனைகள் கரடுமுரடா இருக்கும். அந்த முனைகளை சமப்படுத்தவும் கூர்மையாக்கவும் ஒரு கடினமான பரப்பு தேவைப்படும். பாறையின் மேற்பரப்பு மிக உறுதியானது. அதில் கல்லை வைத்து தேய்க்கும் போது ஏற்படும் உராய்வு தேவையற்ற பகுதிகளை சீவி கருவியை மிக கூர்மையாக மாற்ற உதவும். ஆதி மனிதர்கள் பயன்படுத்தியது பெரும்பாலும் குவாட்சைட் போன்ற மிக கடினமான கற்கள். இந்த கற்களை கூர்மைப்படுத்த அதைவிட கடினமான அல்லது அதற்கு இணையான ஒரு பரப்பு வேண்டும். இந்த பகுதியில் உள்ள கிரானைட் அல்லது சார்னோகைட் பாறைகள் உலகிலேயே மிக கடினமானவை. இதில் தேய்க்கும் போது கருவி உடையாமல் அதன் விளிம்புகள் மட்டும் நேர்த்தியாக கூர்மையாகும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கத்திய தீட்ட சாணைக்கல் பயன்படுத்துறோம்ல, அதே தொழில்நுட்பத்தை தான் 30,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆதி மனிதர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த வழவழப்பான பாறை தான் அவர்களுக்கு அப்போதைய சாணைக்கல். இங்க இருக்கிற தண்ணியை தொட்டு இந்த கல்லுல தேய்ச்சி தான் அவர்கள் வேட்டைக்கு தேவையான ஈட்டிகளையும் கோடாரிகளையும் செஞ்சிருக்காங்க. பல ஆண்டுகள் ஒரே இடத்தில் தேய்த்ததால் தான் பாறையில் அந்த பள்ளங்கள் உருவாகின. அது ஒரு நாளில் உருவானது அல்ல. பல தலைமுறைகளாக மனிதர்கள் அந்த பாறையை ஒரு ஆயுத தொழிற்சாலையாக பயன்படுத்தியதற்கு அதுவே சாட்சி. நாம இப்போ நிக்கிற இந்த உளியம்பட்டு தலம் குறைந்தபட்சம் 5000 வருஷத்துல இருந்து 30,000 வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கற்கால மனிதர்கள் இங்க வேட்டைக்காகவும் தற்காப்புக்காகவும் அவங்களோட ஈட்டிகளையும் கோடாரிகளையும் தீட்டி இருக்காங்க. இது ஒரு 2-3 நாள்ல உருவான கோடு இல்ல. பல நூற்றாண்டுகளா, பல 1000 ஆண்டுகளா நம்ம முன்னோர்கள் இந்த இடத்தை ஆயுதங்கள் கூர்மையாக்கும் தொழிற்சாலையா பயன்படுத்தி இருக்காங்க. இவ்வளவு பெரிய மலைத்தொடர்களுக்கு கீழ்பக்கமா பெரிய நீர்நிலை இருக்கும் போது இந்த பாறைக்கு மேல எப்படி ஒரு குளம் மாதிரியான நீர்நிலை உருவாகி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த பாறைக்கு மேல இந்த நீர்நிலைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா இல்ல இயற்கையாவே உருவாக்கப்பட்டதான்னு தெரியல. இந்த இடத்தை பற்றிய சரியான தகவல் தமிழ்நாடு தொல்லியல் துறை வெப்சைட்ல கிடைக்கல. முக்கியமா இந்த இடத்துக்கான எந்த ஒரு ஆதாரமும் அந்த வெப்சைட்ல இல்ல. இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்களான்னு தெரியல. இந்த பாறைக்கு மேல இருக்கக்கூடிய இந்த 2 குட்டைகளும் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மனிதர்கள் இந்த குட்டையை உருவாக்கி இருந்தாங்கன்னா ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கும். ஆனா இங்க அப்படி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. பழங்கற்கால மனிதர்கள் வெறும் கற்கருவிகளை கொண்டு இவ்வளவு ஆழமான குளங்களை வெட்டுவது சாத்தியம் இல்லாதது. அநேகமா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்திய பழங்காலத்து மனிதர்கள் இந்த குளங்களை உருவாக்கி இருக்க வாய்ப்பு உள்ளது. பழங்கற்கால மனிதர்கள் இந்த நீர்நிலைகளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்காங்க. கை கோடாரிகள் உருவாக்க குவாட்சைட் போன்ற கடினமான கற்களை கொண்டு கருவிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. கருவிகள் கூர்மைப்படுத்த கற்களை மற்ற பாறைகளில் தேய்த்து கூர்மைப்படுத்துவார்கள். அப்படி தேய்க்கும் போதுதான் நீங்க பார்த்த அந்த ஆழமான கோடுகள் பாறைகளில் உருவாகின்றன.
பாறைகளில் காணப்படும் குழிகள் அல்லது குட்டைகள் அவர்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவோ அல்லது கருவிகளை தீட்டும் போது உராய்வை குறைக்க தண்ணீர் ஊற்றும் இடமாகவோ இருந்திருக்கலாம். இந்த மிகப்பெரிய பாறைக்கு மேல் தளத்தில் பழங்கற்கால மனிதர்கள் ஒரு கூட்டமா வாழ்ந்திருக்கலாம். அன்றைய மக்களின் வாழ்க்கை முறை இன்றைய நாகரிகத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. நாடோடி வாழ்க்கை. இவர்களுக்கு நிரந்தர வீடு கிடையாது. உணவு தேடி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு விவசாயம் செய்ய தெரிந்திருக்கவில்லை. காடுகளில் கிடைக்கும் பழங்கள் கிழங்குகளை சேகரிப்பதும் விலங்குகளை வேட்டையாடுவதுமே இவர்களின் முக்கிய வேலை. பழங்கற்கால மனிதனின் 2 மாபெரும் கண்டுபிடிப்புகள் உலகத்தையே மாற்றியிருக்கு. நெருப்பு. சிக்கிமுக்கி கற்களை உரசி நெருப்பை உருவாக்க கற்றுக்கொண்டான். இது உணவை சமைக்கவும் குளிரில் இருந்து பாதுகாக்கவும் உதவியது. பழங்கற்கால மனிதர்களின் சைகை மொழி. இன்றைய அளவுக்கு வளர்ந்த மொழி இல்லாவிட்டாலும் சைகைகள் மற்றும் ஒலிகள் மூலம் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக் கொண்டனர். இந்த உளியம்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பழங்கற்கால பாறை, கற்கால கருவிகளை கொண்டு கூர்மை தீட்டிய பள்ளங்கள் இவையெல்லாம் நம் தமிழ்நாட்டின் பொக்கிஷங்கள் மற்றும் பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரம். மலை வளங்களை சுரண்டும் பேய்களிடம் இருந்து இது போன்ற வரலாற்று சிறப்பு கொண்ட பாறைகளையும் மலைகளையும் பாதுகாப்பதே மக்களாகிய நம் கடமை. இந்த மாதிரி உங்க ஊர்ல பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த மலைகள், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், கோவில்கள் இருந்தால் அதை பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.